எத்தனை விலகல்கள் நடந்தாலும் அதிமுக இன்னும் ஒரு வேரூன்றிய ஒரு ஆலமரம் போல இன்னைக்கு வரைக்குமே நிலைத்து நிற்கு. இது கொஞ்சம் ஒரு ஆழமான கேள்வி. 1972 எம்ஜிஆரை வெளியேற்ற பொழுது எம்ஜிஆர் ஒரு பெரிய சக்தி திமுகவில் 71 மிகப்பெரிய வெற்றி. திமுக வரலாற்றில் 184 தொகுதி. எம்ஜிஆர் சந்திக்காத இடரெல்லாம் கிடையாது. பெரிய இடர் வந்து 84ல் ஸ்ட்ரோக். அப்பவும் சொன்னாங்க எம்ஜிஆர் நடக்க முடியாது, பேச முடியாது, அவ்வளோதான், செத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 84 தேர்தலில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சராகவே போனவர் முதலமைச்சராக வந்தார். இன்றைக்கி விஜய்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு எம்ஜிஆர் மண்ணாவும் பொதுவானவர்கள் அப்படிலாம் சொல்கிறார். அதுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் 1,00,000 பேர் அவருக்கு பின்னாடி இருக்காங்கன்னா அது தன்னை எம்ஜிஆர் நினச்சிக்கிருந்தா அது பெரிய பைத்தியக்காரத்து. இப்போ விஜய்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் நடிக்கிறதுக்கே பெரிய பில்டப்பு. இன்னும் அவதார் 2 எடுக்கிற மாதிரி அந்த படம் முடிச்சோன்னே அவர் வந்துருவார்னாங்க, வரவே காரணம் இதுவரை இங்கோட்டின்னு போயிட்டாருனாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்ட ஒரே கேள்வி, இப்போ இது ஒன்றுக்குமே உதவாத ஒரு வெண்டைக்கா பேட்டியை கொடுக்குற ஒரு ஆள், எதுக்குமே உதவாதவர், கம்முன்னு இருக்கிறதுல கம்முன்னு இருந்து வாழ்க்கை ஜம்முன்னு போகணும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அரசியல்லாம் அது விளங்காது. அரசியலில் கம்முன்னு இருக்கிறதுல கம்முன்னு இருந்தேன்னா கும்முன்னு குத்தி நீங்கள் வந்து அரசியலில் அதிரடி காட்டணும். சும்மா அந்த ஸ்கூல் பையங்களை தள்ளி விட்ட மாதிரி மேடையில் வந்து டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முத்தலீஃப். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் கடந்த சில மாதங்களாவே கூட வச்சுக்கலாம் நிறைய விலகல்கள் நடக்குது. எதிர்கட்சி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இதுதான் சாதகமான ஒரு நேரம் அப்படின்னு பார்த்து எடப்பாடியுடைய தலைமை சரியில்லை, அதனாலதான் இந்த விலகல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசியல் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆருடைய பீரியட்லயும் இது நடந்திருக்கு, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பீரியட்லயும் நடந்திருக்கு. இந்த விலகல்கள் ஏன்? ஆனா எத்தனை விலகல்கள் நடந்தாலும் அதிமுக இன்னும் ஒரு வேரூன்றிய ஒரு ஆலமரம் போல இன்னைக்கு வரைக்குமே நிலைத்து நிற்கு. இங்க இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன், சொல்லுங்க. அதுக்கு நம்ம கரெக்டாக வரணும்னா அதிமுக அந்த தோன்றின விஷயத்துல இருந்தால் நம்ம ஆரம்பிக்கணும். இது கொஞ்சம் ஒரு ஆழமான கேள்வி. என்னென்னா 1972 எம்ஜிஆரை வெளியேற்ற பொழுது எம்ஜிஆர் ஒரு பெரிய சக்தி திமுகவில். மாநில பொருளாளர், 71 மிகப்பெரிய வெற்றி. திமுக வரலாற்றில் 184 தொகுதி. அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஜெயிக்கலை. 96ல் வந்தாங்க, பெருசாக ஜெயிக்கலை. அப்படிப்பட்ட வெற்றியை எம்ஜிஆர் மூலமாக 69 அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆரோட உதவியோட முதலமைச்சராக வர்றாரு. அன்றைக்கி எம்ஜிஆர் நினச்சிருந்தா அது தனக்கு சாதகமாக மாற்றிருக்க முடியும். அவர் நடிப்பில் தான் கவனம் செலுத்தினார். நம்ம உச்ச நட்சத்திரமாக இருக்கோம், நம்ம அதே போவோம், ஒரு அமைச்சர் பதவி மட்டும் நம்ம சுகாதாரத்துறை அவர் விரும்பினார். ஆனால் இவர் ஒரு லாக் வச்சார், நீங்கள் நடிகரத்தை நிறுத்திங்க சுகாதார, அதுக்கு நான் முதலமைச்சராக இருப்பேனே, நடிகரத்தை நிறுத்தினா சரி காலம் போட்டோம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் விட்டுட்டார். அதுக்கு பிறகு இவர்கள் எம்ஜிஆருடைய திரைத்துறையிலேயே ஆதிக்கம் செலுத்துகிற வேலையை பண்ணாங்க. முகாமுத்து ரெடி பண்ணி இன்னொரு எம்ஜிஆர் மாதிரி காமிக்கலாம் ட்ரை பண்ணாங்க. முகாமுத்துக்கே பர்சனலாக எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள் உங்கள் பாணியில் நடிங்க, தனித்துவமாக இருக்க பாருங்கள், எப்பவுமே அது நல்லது. எம்ஜிஆருக்கு போட்டியா வந்து கலைஞர் அவர்கள் இறக்கி விட்டார். பாவம் அவர் முகாமுத்து உண்மையிலேயே ஒரு சிறந்த கலைஞர், நல்ல பாடகர். அவ்வளோ லாஸ்ட்டில் அவரை எம்ஜிஆருக்கு போட்டியாக இறக்கி புயலுக்கு எதிராக வாழை மரத்தை கட்டின கதையாக போச்சு. அது ஒரு உண்மையிலே ஒரு இதுதான், சோகமான விஷயந்தான். அதில் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் 72 வெளியேற்றுறாங்க. வெளியேற்றின பிறகு தான் திமுகவுடைய அந்திம காலம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு இந்திரா காந்தி என்ன நினச்சாங்கன்னா, எம்ஜிஆர் வந்துட்டாருன்னா திமுக வீழ்த்திட்டு அதிமுகவும் காங்கிரஸும் தான் இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அதுவும் நடக்கலை. அதிமுகவும் திமுகவும் தான் இருந்ததை தவிர இந்திரா காங்கிரஸ் 80-84 வரைக்குமே பெரிய பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க, 30% வச்சுருந்தாங்க. அதுவும் போச்சு. இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் வந்து அதுக்கு பிறகு அவருடைய உழைப்பு. இன்றைக்கி விஜய்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு எம்ஜிஆர் மண்ணாவும் பொதுவானவர்கள் அப்படிலாம் சொல்கிறார். அதுக்கு பின்னாடி ஒரு காமெடி இருக்குது, நான் பின்னாடி வராது. அப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுலாம் வந்து இவர்கள் வரலாற்றை நுனிப்புல் மேயிற கதைன்னு சொல்லுவாங்கள்ல, மேலோட்டமாக பார்க்குறது, அந்த மாதிரி பார்க்குறாங்க. எம்ஜிஆர் அதிமுக இது ரெண்டுடைய வெற்றிக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய 18-20 ஆண்டு கால திமுகவில் உழைத்த வரலாறும், எம்ஜிஆருடைய ஆழ்ந்த அறிவும், எம்ஜிஆருடைய அந்த சினிமா இதுனா இந்த மாதிரி கிடையாது, அது ஒரு உளப்பூர்வமான ஒரு இது. பெண்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் அது எம்ஜிஆருடைய தான தர்மம், அவருடைய ஒழுக்கமான நடத்தை, அவருடைய பாடல்கள், வசனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் கட்டமைக்கப்பட்ட ஒன்று. அதை வந்து இவர்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒரு 10 பேர் 1,00,000 பேர் அவருக்கு பின்னாடி இருக்காங்கன்னா அது தன்னை எம்ஜிஆர் நினச்சிக்கிருந்தா அது பெரிய பைத்தியக்காரத்தனம். இது ரஜினி நினச்சார், அப்புறம் அவர் பேக் அடிச்சிட்டார், அவருக்கு யதார்த்தம் புரிஞ்சது. அப்போது எம்ஜிஆர் இந்த மாதிரி வர்ற காலத்தில் இவர் பார்த்திங்கன்னா, இப்போ விஜய்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு படம் நடிக்கிறதுக்கே பெரிய பில்டப்பு. இன்னும் அவதார் 2
எடுக்கிற மாதிரி அந்த படம் முடிச்சோன்னே அவர் வந்துருவார்னாங்க, வரவே காணோம். இது வரைக்கும் வரல. ஆனால் எம்ஜிஆர் 72 to 77 ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் 21 படங்கள் நடித்தார். அதில் 2 படம் சொந்த படம். சொந்த படம்னா அவர் டைரக்ஷன். ஒரு படம் சொந்த படம், ஒரு படம் அவர் டைரக்ஷன். 2 படம் டைரக்ட் பண்ணார். அது பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சார். அப்புறம் சில 2 எம்எல்ஏல ஆட்சி மறுபடியும் கவுந்துச்சு. 3 இடைத்தேர்தலில் 2 இடைத்தேர்தலில் ஜெயித்தார். அதில் திண்டுக்கல் 6 மாதத்துலேயே கட்சி ஆரம்பித்து 6 மாதத்துலேயே ஜெயித்தாங்க. அதெல்லாம் எம்ஜிஆருடைய வரலாறு. எம்ஜிஆர் ஓடி போல, நேரடியாக நின்று சந்தித்தார். எம்ஜிஆர் இவர்கள் எவ்வளோ திட்டினாங்களோ அவ்வளோ பெண்கள் ஆதரவு கிடைச்சது. இதெல்லாம் சேர்ந்து தான் அதிமுக உருவாச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் இன்றைக்கி விஜய்கிட்ட இல்லாத ஒரு விஷயம், எம்ஜிஆரை பற்றி இவர்கள் நுனிப்புல் மேய்கிறாங்க. எம்ஜிஆர்கிட்ட கவனிக்க வேண்டிய விஷயம், எம்ஜிஆர் உடனே ஒரு 12-14 எம்எல்ஏக்கள் திமுகலேருந்து வெளியே வந்தாங்க. எம்ஜிஆரும் அப்போ எம்எல்ஏ தான். இது இல்லாமல் கட்சி தலைவர்கள் பலரும் வந்தார்கள், எல்லோரையும் அரவணைச்சிக்கிட்டார். இது இல்லாமல் ரசிகர்களாக எம்ஜிஆருடைய தொண்டர்களாக வந்தவர்கள் எல்லோரையும் அரவணைச்சு அவர்களை கேடர்களாக உருவாக்கினார். அப்படி உருவாக்கினவர்கள் தான் இன்றைக்கி ஜெயக்குமார், கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், திருநாவுக்கரசர், பலரும் சொல்லலாம். அப்படி ரொம்ப பேர் இருக்காங்க. அப்போது இந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் பயணம் பண்ணார். அதனால தான் அது ஒரு பெரிய அரசியல் கட்சியாக அதிமுக மாறிச்சு. அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கும் சோதனை காலம் வந்துச்சு. 1980 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸுடைய 30%, நல்லா கவனிங்க, காங்கிரஸுடைய 30%, டிஎம்கேவுடைய 22%, 52 ப்ளஸ் துண்டு துக்கடா கட்சிகள்லாம் சேர்த்து 55%. இந்த சைடு எம்ஜிஆர் அவருடைய 23%, 23% தான். ப்ளஸ்ஸு கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 28-30க்குள்ளே ரெண்டும் மோதும் பொழுது பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஜனதா கட்சி கவுந்து இந்திரா தான் கரெக்டு அப்படின்னு ஒரு இது வரும்பொழுது 37 தொகுதிகள் திமுக கூட்டணி ஜெயிக்குது. ஆக்சுவலாக அது காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி இல்லை. மைனர் வந்து அங்கே திமுக தான். எம்ஜிஆர் 2 இடம் ஜெயிக்கிறார். அது ஒரு பெரிய தோல்வி எம்ஜிஆருக்கு. அந்த நேரத்தில் எம்ஜிஆரை விட்டு பலரும் ஓடி போனாங்க. குறிப்பாக அந்த நேரத்தில் கூட இல்லை, அது முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க சொல்கிறார் கலைஞர். மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள்லாம் இன்றைக்கி பேசுகிறாங்களே, அன்றைக்கி எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம 55% இருக்கோம், இப்போ கலைச்சிட்டா ஜெயிச்சிடலாம், சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டார். எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கிறாங்க. கலைச்ச உடனே இனி எம்ஜிஆர் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணி நாஞ்சில் மனோகரன் எம்ஜிஆர்கிட்ட இருந்த நிதியமைச்சர், 2nd பிளேஸில் இருந்தவர், அவரே ஓடிப்பிட்டார். இந்த மாதிரி பலர் ஓடுறாங்க. இந்த நேரத்தில் தான் எம்ஜிஆர் துணிஞ்சு தேர்தலை சந்திக்கிறாரு. நான் என்ன குற்றம் செஞ்சேன், லஞ்சம் வாங்கினேன்னா, இல்லை முறைகேடு ஆட்சி நடத்தினேன்னா, இல்லை நான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடந்தேன்னா, என்ன தப்பு செஞ்சேன் ஆட்சியை கழிச்சிங்க அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறார் தமிழ்நாடு முழுதும். இல்லை ஜோக் என்னென்னா 55%லேருந்து இவர் 45% வந்துடுறாரு. இதில் ஜோக்கு ஆளுக்கு பாதி பிரிச்சிக்கலாம், நம்ம தான் அடுத்த ஆட்சின்றதுனால முதலமைச்சர் கலைஞர், யாராருக்கு என்னென்ன மந்திரி சபை, என்னைக்கு பதவி ஏற்கிறது, இது உட்பட முடிவு பண்ணி வச்சிட்டாங்க. ஏன்னா ஈஸியாக 55% ஆச்சா. ஆனால் எல்லாருமே அப்படி தான் நம்பினாங்க, அவர் ஈஸியாக வந்துடுவார்னு. ஜோக்கு என்னன்னா 48 எம்எல்ஏ வச்சுருந்த கலைஞர் 37 போயிட்டார். இந்திரா காங்கிரஸ் தப்பிச்சிச்சு, ஆனால் பர்சன்டேஜ் போயிடுச்சு. எம்ஜிஆர் 40% மேலே வாங்கி மீண்டும் ஆட்சி பிடிக்கிறார். 2 இது மட்டும் எம்எல்ஏ குறையிறாங்க, ஆனால் கூட்டணி பெரிய வெற்றி. எம்ஜிஆர் தனி பெரும்பான்மை 129 சீட்டு வச்சு ஜெயிக்கிறார், ஆட்சி தொடர்றார். அதனால் எம்ஜிஆர் சந்திக்காத இடரெல்லாம் கிடையாது. அவர் வாழ்க்கையில் சரி, 62 நாடகத்தில் நடிக்கும் பொழுது குண்டுமணியை தூக்கி போடும்போது கால் மேலேயே அவர் உளுந்து காலே உடஞ்சி போச்சு, கால் எலும்பு 2ஆக உடச்சிச்சு. இனி அவ்வளோதான், எம்ஜிஆர் நடக்க முடியாது, நடிக்க முடியாது, அவ்வளோதான்னாங்க. அதை மீறி தான் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் தான் இன்னும் ஸ்பீடாக வந்தார். துப்பாக்கியில் குண்டு வாங்கினப்போ எம்ஜிஆர் அவ்வளோதான், இனி பேச முடியாது, வர முடியாதுன்னாங்க. டப்பிங் குரல் வச்சுலாம் பேசுனாங்க. என் குரலே பேசுவேன்னு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதை முன்னிலும் அழகாக, அதாவது முன்னாடி கொஞ்சம் குண்டாக இருப்பார், பூசின மாதிரி, துப்பாக்கி சூட அவரை வந்து ஷேப் பண்ணிடுச்சு. அவர் முன்னிலும் அழகாக வந்து நடித்தார். அதுக்கப்புறம் 70களுக்கு மேலே படத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாமிங்காக இருப்பார் எம்ஜிஆர். அப்படி அந்த ஸ்கொயர் ஃபேஸு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருப்பார். அதற்கு பிறகு அவர் சந்தித்தது பெரிய இடர் வந்து 84 ஸ்ட்ரோக் வந்து ஃபேர்லிஸ் வந்து அப்போவும் சொன்னாங்க எம்ஜிஆர் நடக்க முடியாது, பேச முடியாது, அவ்வளோதான், செத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 84 தேர்தலில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சராகவே போனவர் முதலமைச்சராகவே வந்தார். அன்றைக்கி அவருக்காக அதிமுகவிலேயே ஒரு வண்டி ரெடி பண்ணி வீல் சேரில் உட்கார வச்சு, கூண்டு வண்டி மாதிரி, அதில் அவர் உட்கார வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு ரெடி பண்ணாங்க. அவர் நேராக இறங்கி கடன்னு வந்து கையாட்டிக்கிட்டு
காரில் ஏறி அவருடைய காரு டிஎம்எக்ஸ் 4777, இன்னொரு காரு ஒருத்தர் ஒரு எம்பி ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தார். அந்த கார் நம்பர் எம்ஜிஆர், மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன் எம்ஜிஆர் 4777. அந்த காரு வேணாம், என் காரை எனக்கு கொண்டு வா அப்படின்ட்டு டிஎம்எக்ஸ் 4777 அவருடைய வழக்கமான கார் அம்பாசிடர். இப்போ போனீங்கன்னா எம்ஜிஆர் நினைவுலத்தில் இருக்குது, அதில் ஏறி போனார். அந்த மாதிரி எம்ஜிஆர் சந்திக்காத இடர்பாடுகள் கிடையாது. அதற்கு பிறகும் அவர் கட்சியிலேருந்து தான் போனாங்க. அதே மாதிரி அதிமுக சொல்கிறேன், எம்ஜிஆர்னா என்ன அதிமுகனா என்ன. அதற்கு பிறகு 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய 2 துண்டா ஏடிஎம்கே போச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பேர் விலகி டிஎம்கேலாம் போனாங்க. இனி இந்த கட்சி விளங்காது, நம்ம இப்போவே தேவையில்லாம், 89 ஆட்சி பிடிக்குது டிஎம்கே, அப்படி போனாங்க. அதற்கு பிறகு இணைந்த கட்சி மறுபடியும் சேர்ந்துச்சு. ஜெயலலிதா தான் இதுக்கு சரியான தலைவர் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 91 பெருவெற்றி. அப்போ கூட இருந்து எல்லாரும் இது பண்ணவங்களாம் தப்பாக வழிகாட்டி ஒரு அந்த ஆட்சியே ஒரு மக்களுக்கு பெரிய கோபத்தை கிளப்பிய ஆட்சி. ரஜினிலேருந்து எல்லாரும் வந்து வாய்ஸ் கொடுத்தாங்க. படுதோல்வி, அதிமுக தேர்தலிலே சந்திக்காத படுதோல்வி. ஆனால் ஜெயலலிதாவை தோத்துட்டாங்க. ஆனால் அப்போ இந்த ராஜா கண்ணப்பன் அவர் வந்து இப்போ செந்தில் பாலாஜி எப்படி இருக்கார், செல்வாக்கா. சேகர் பாபு எப்படி செல்வாக்கா இருக்கார். இந்த மாதிரி செல்வாக்கா ஜெயலலிதாட்ட இருந்தவர். முதல்ல அவர் தான் ஓடினார் வெளியே. கேகேஎஸ் சார் இன்னும் பலரும் ஓடினாங்க. ஓடின எல்லாரும் மீண்டும் 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்பொழுது எல்லாம் ரிட்டர்ன் வந்தாங்க, எல்லோரும் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவும் சரி, ஒவ்வொரு காலத்துலேயும் சரி சேம். இதே ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் போகிறது எல்லாமே எக்ஸ்பைரி. இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனால் நீங்கள் என்ன பொருள் வாங்கினா என்ன பார்ப்பீங்க, டேட்டு எக்ஸ்பைரி டேட் பார்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆனது. இந்த செங்கோட்டையெல்லாம் பாருங்கள், நீங்கள் அவர் ஒரு பேட்டியை முழுசாக கொடுக்க சொல்லுங்கள். இப்போ நான் ரொம்ப பேர் செங்கோட்டையன் சார் செங்கோட்டையனே போயிட்டாருனாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்ட ஒரே கேள்வி, திமுகவுக்கு எதிராக செங்கோட்டையன் எத்தனை தடவை பேட்டியில் அக்ரெசிவாக பேசியிருக்காரு ஒன்று சொல்லுங்கன்னு. அவர் மேலே பார்த்தாரு, கீழே பார்த்தாரு, சைடில் பார்த்தாரு. இல்லை சார். சிவி சண்முகம் சார் நேற்று கூட கொடுத்தார் சார். ஜெயக்குமார் சார் நேற்று கூட கொடுத்தார் சார். செல்லூர் ராஜு கொடுத்தார் சார். எடப்பாடி பழனிசாமி சொல்லவே தேவையில்லை சார். அப்போது இது ஒன்றுக்குமே உதவாத ஒரு வெண்டைக்கா பேட்டியை கொடுக்குற ஒரு ஆள், எதுக்குமே உதவாத ஒரு ஆள். அவர் தனிப்பட்ட பகை. திருமதி சசிகலா சொன்ன மாதிரி அவர் வந்து எடப்பாடி மேலே உள்ள தனிப்பட்ட கோபத்தில் அவர் தவறான முடிவு எடுத்து வெளியே போகிறாரு. இது தவறு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு தனி மனிதன் மேலே உள்ள கோபத்தில் இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கக்கூடாது. அதை தவிர வேறு நீங்கள் செங்கோட்டையனுக்கு எதாவது கேளுங்க, ஒன்றுமே இருக்காது. அதனால் செங்கோட்டையனை விட்டுருங்க. கூட ஒரு 230 பேர் கூட போனாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு அதிமுக பாதிப்பு கிடையாது. செந்தில் பாலாஜி சார் அவர் வந்து ஜெயலலிதா கூடவே ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தில் ஈடுபட்டார். ஐயோ சும்மா இருங்க. செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏ, ஜெயலலிதா பலரை யங்ஸ்டர்ஸை எம்எல்ஏ ஆக்குனாங்க. விஜய் பாஸ்கர்லேருந்து பலர் அந்த மாதிரி ஆனார். 2012 தொத்தி விட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் அவர் டிடிவியோட போனார். 2017 போனவங்க லிஸ்ட்டெல்லாம் விட்டுருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் முத்துசாமிலேருந்து ஆரம்பிங்க. சார் முத்துசாமி சார் எவ்வளோ பெரிய ஆள் சார் அவர். சார் ஜெகத் ரட்சகன் சார் ஏவா வேலை போயிட்டார் சார். இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது. அதிமுக ஜெயலலிதாவுக்கு பிறகு 2017க்கு பிறகு பல தோல்விகளை சந்தித்த பிறகு எத்தனை பேர் ஓடி போனாங்க, அதுதான் நீங்கள் கேட்கணும். புரியுதா? அப்போ யார் நம்ம கிரேட் அன்வர் ராஜா, அவர் தில்லு இருந்திருந்தால் அவர் கட்சியில் நீக்கினாங்களா, அப்போ போய் திமுக சேர்ந்துருக்கணும். அப்போ சேர்த்தா நீக்கினாங்க. அதனால் அவர் கூட எத்தனை பேர் போனாங்க, ஒரே ஒருவர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் பையன் மட்டும் போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, அன்வராஜாவோட பையன், அன்வராஜா பையன் மட்டும். அடுத்தது கிரேட் மைத்ரேயன், அவர் டிரைவர் கூட சார் நான் வரல சார், வண்டியோட பார்க்கிங்கில் உட்காந்துருங்க, நீங்கள் போய் பேசிட்டு வாங்க சார்னு சொல்லிட்டு. அதோட இப்போ எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம்? அன்வராஜா அறிவாலயத்தில் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்னென்னா, பூச்சி முருகன் கூட நின்றுக்கிட்டு வரும்போது கூட நிற்கணும். பூச்சி முருகன் கார் கதவை திறப்பார், நின்று வணங்க சொல்லணும். அந்த பணியை பொறுத்து அவர் கொடுத்துருக்காங்க. அறிவாலயத்தில் வாசலில் நிற்கும் பணி. வேறு யார் போனால் சொல்லுங்கள்? செங்கோட்டையன் அவர் சார். அவர் பார்த்தீங்களா தாவேக்காவோட இதில் மாநாட்டில் பேச வச்சாங்க ஈரோட்டில், வழக்க தோஷத்தில் புரட்சி தமிழர்ன்ட்டார். தமிழர்னு சொல்ல போனதில் இன்னும் வாயை கடிச்சிக்கிட்டாப்புல. அதை விட விட்டுருங்க. நேற்று சேர்ந்த ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் கூட தலைவர் விஜயன்றார், இவர் புரட்சி தளபதின்றார். எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு. ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார், ரைட்டு, அவர் கட்சியில் இணையறீங்க, ரைட்டு, உங்களுக்கு ஒரு இது இருக்குது, அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும். புரட்சி தளபதினா விஷால் வேறு நோட்டீஸ் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காப்புல, என் பேரை யூஸ் பண்ணிட்டாப்புல. இவர் விஷால் கட்சியில் இருக்கிறாரா விஜய் கட்சியில் இருக்கிறாரான்னு அவர் குழப்பம் ஆகிடுச்சானான்னு எனக்கு தெரியல. அதனால் அந்த மாதிரி அவருடைய நிலைமை இன்றைக்கி இருக்குது.
பிடிச்சி நம்பி தள்ளி விட்டாங்க அன்றைக்கி. இன்னைக்கு கூட அந்த கிறிஸ்துவ விழாவில் எங்கே இருக்கிறான்னு தேடி பார்த்தேன், முன்னாடி எங்கேயோ உட்காந்துருக்காரு போல். சார், கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லும்பொழுது தான் இது என்னென்னா, கடைசி வரைக்குமே திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு வாயவே திறக்கல. ஒரு வார்த்தை கூட இது தப்பு, இது சரியில்லை, இதுதான் அப்படிங்கிறத எந்த ஒரு நிலைப்பாடையுமே அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லாமல் இப்போ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட போயிருக்காங்களே, இது எப்படி பார்க்கலாம்? ரிப்ளிகான்னு சொல்லுவாங்கல்ல, திமுக என்ன செய்தோ அதை நாம் செய்வோம், அவ்வளோதான். அதனால் அந்த அவர் ஒருத்தர் வாய் விட்டார், சிடிஆர் நிர்மலா, பாரம்பரிய முறை தொடர வேண்டும். பாரம்பரியம்னா 2 இருக்குது. ஒன்று அந்த காலத்துலேருந்து வந்ததா, இல்லை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா? எது பாரம்பரியம் சொல்லி தொலைங்களேன். எல்லாத்துலேயும் அந்த குழப்பம்தான். இவர்களுக்கு குழப்பம்னா நம்மளையும் சேர்த்து குழப்பி விட்டு போகிறது. அதனால் இவர்கள் சொல்ல மாட்டாங்க, தைரியம் கிடையாது. 2 பேருமே திட்டணும்ல, என்னையா பண்ணுறீங்க? ஒருத்தர் தீபம் ஏற்றுன்றீங்க, ஒருத்தர் ஏற்ற மாட்டோன்றீங்க. தமிழ்நாட்டு மக்களை என்ன குழப்புறீங்களா? மத மோதல் நீங்களே உருவாக்குறீங்களா? அப்படின்னா மத பிரச்சனைக்கு நாங்கள் உள்ளே போக மாட்டோம், வாயை திறக்க மாட்டோங்கிற மாதிரி பேசுகிறோம். கம்முன்னு இருக்கிறதுல கம்முன்னு இருந்து ஏதோ ஒரு வசனம் பேசுவார், வாழ்க்கை ஜம்முன்னு போகணும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அரசியல்லாம் அது விளங்காது. அரசியலில் கம்முன்னு இருக்கிறதுல கம்முன்னு இருந்தேன்னா கும்முன்னு குத்தி அமைச்சிடுவாங்க. அதனால் எங்கே பேசணுமோ அங்கே பேசி தான் ஆகணும். இது லவ் பண்ணுற மாதிரி. ஒரு காலேஜில் அழகான பொண்ணுன்னா 10 பேர் ட்ரை பண்ணுவோம். நீ வாட்டில் அப்படி போய் தலையை வாட்டு அப்படின்ட்டு சைடு அப்படின்ட்டு அப்படி சும்மா அது போகிறப்ப அப்படியே நின்றுட்டு இப்படி திரும்பி இருந்தேன்னா எவனோ ஒருத்தன் பூ கொடுத்து கூட்டு போயிடுவான். இது வந்து இன்ஸ்டாகிராம் காலம். நீ ஒன்றும் அந்த காலத்து ஃபேஸ்புக்கில் இருந்துன்னு பதிவு போட்டு என் மனதில் ஒருத்தி இருக்கிறாள், அவள் தினமும் அவளை நான் சந்திக்கிறேன்லாம் போட்டிருந்தேன்னா அந்த பொண்ணு ஃபேஸ்புக் பார்க்காது, இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கிற காலம். அதனால் காலம் மாறுது. நீங்கள் வந்து அரசியலில் அதிரடி காட்டணும். சும்மா அந்த ஸ்கூல் பையங்களை தள்ளி விட்ட மாதிரி மேடையில் வந்து நிற்கிறதும். இன்றைக்கி கூட கிறிஸ்தவ திருவிழா எனக்கு என்னமோ உண்மையிலேயே நான் ஒரு அந்த இந்த திருவிழா பார்க்குற மாதிரி இருக்குது. நல்ல விஷயம், நடத்தட்டும்.